Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. இதை விட பாரதிக்கு பெரிய அஞ்சலியை யார் செலுத்திவிட முடியும்? ஒரு நல்ல பேச்சினுடைய அடையாளம் என்னவென்றால், அதை கேட்க கேட்க அந்த பரவசம் நம்மை ஆக்கிரமித்து நம்முடைய சொற்களை அடைக்க வேண்டும். அதுதான் ஒரு நல்ல பேச்சுக்கான அடையாளம். தெய்வானை பேச பேச எனக்கு அப்படித்தான் இருந்தது. இந்த இரண்டு குழந்தைகளும் இந்த கம்பன் மதுரை கம்பன் கழகத்தினால் பெரிய உயரங்களுக்கு போய்கொண்டிருக்கிறவர்கள். இன்னமும் நாளைய எதிர்காலம் மிக பிரகாசமாக இவர்களுக்கு இருப்பதை நான் இன்றைக்கு என்னுடைய மனக்கண்ணால் பார்க்கின்றேன். ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காங்க தெய்வானை. ஒவ்வொன்றும் விரித்து சொல்ல நமக்கு 4-5 மணி நேரம் வேணும், நேரம் இல்லை, அதுதான் குறை. அந்த கடைசி பாட்டு அவங்க சொன்னது பாருங்க, காலா உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன், எந்த காலருகே வாட சற்றே உன்னை மிதிக்கிறேன். அது இவன் காலனுக்கு என்ன ஆணையிடுறான்னா, நான் உன்னை அடிப்பேன் கிடையாது, நீ இங்க வா, நீ வா என் பக்கத்தில் நில்லு, உன்னை நான் அடிக்கிறேன்னா இல்லையா பாரு. சிலுவையிலே அடியுண்டு இயேசு செத்தான், தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான், பார்ப்புகழும் ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தான், பார் மீது நான் சாகாதிருப்பேன் காண்பீர். ஒரு வீரம் மனசுக்குள்ள எப்படி இருந்தா மரணத்துக்கு அறைகூவல் விட்டிருக்க முடியும் என்று தெய்வானை சொன்னதை உளமாற நான் பாராட்டுகின்றேன். அவங்க சொன்னதுலேயே ரொம்ப எனக்கு பிடிச்சது, காதலை எழுதணும்னு பேனால மைய விடுறானா, மையில் இருப்பது காதல், ஆனால் அவன் குருதியில் இருப்பது வீரம்னு சொன்னாங்கல்ல, சத்தியம். அந்த இளம் பருவத்து காதல் ஒன்றுத்துல பாரதி மாட்டிக்கிட்டான், அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுதான் உண்மையான காதல்னும் பாரதி பதிவு செய்யறான். லாசாரா என்ற எழுத்தாளர் அதை பற்றி எழுதுகிற போது, அந்த இளம் பருவத்தில் வருகிற காதல் தான் கப்பல்களை சாய்த்து விடுகிற புயல் மாதிரியான வேகத்தோடு இருக்கும்னு லாசாரா எழுதுறார். அந்த உத்வேகத்தோடு வந்த காதல்ல ஒரு காட்சியை பாரதி சொல்றான். அந்த பொண்ணு தினம் ஒரு ரூட்ல போறா. இந்த ரூட் இவனுக்கு தெரியும், இவனுக்கு தானே தெரியும் அவ எந்த ரூட்ல போறான்னு. அவ போற அழக பார்க்கறதுக்காக இவன் ஒளிஞ்சு காத்திருக்கான். இது பாருங்க, வருஷம் என்னன்றதை யோசிச்சு பாருங்க, 125 வருஷத்துக்கு முந்தின சங்கதி இது. அவ போறதை இவன் பார்க்கறதுக்கு மறைஞ்சு காத்துட்டு இருக்கான். இதை எழுதுறான். ஆனா எழுதும்போது அவனுக்கு எப்படி வருது பாருங்களேன். தேசபக்தர்களை பற்றி துப்பு கொடுப்பதற்காக ஒற்றர்கள் இருப்பாங்கல்ல, அவர்கள் மறைந்திருப்பது போல இவன் மறைஞ்சிருந்தா அவனை பார்த்த, ஏய் நீ என்ன சொல்ல வர, நீ என்ன சொல்லற, நீ காதலை எழுதுகிற போது கூட அவன் குருதியில் இருக்கிற வீரம் முந்துருகிறது என்று தெய்வானை சொன்னது சத்தியம். ஈரத்திலேயே தமிழ் மக்கள் இருக்கிறார்கள்னு எழுதின பாரதி சொன்னான், ஈரத்திலேயே தமிழ் மக்கள் இருந்து ஜுரம் வருகிறது, ஜுரத்தில் பல பேர் மாண்டு போகிறார்கள், ஏன் என்று கேட்டால் விதிவசம் என்கிறார்கள். ஆமடா ஆம், அறிவற்றவர்களுக்கு இன்பம் இல்லை என்பதுதான் விதி, தெய்வத்தின் விதி என்று பாரதி எழுதுகின்றான். அவன் எழுதியது நகைச்சுவையாயிருந்தால் கூட உள்ளே கொப்பளிக்கிற கோபத்தை உங்களால் பார்க்க முடியவில்லையா? ஒரு சமூகத்தை மாற்றி போட வந்த மகாகவி வீரமாயிருப்பானா, காதலிலே மனசை செலுத்துவானா என்று தெய்வானை கேட்ட கேள்வி இந்த பட்டிமன்றத்தை ஒரு புது உச்சத்துக்கு எடுத்துக்கொண்டு போயிருக்கிறது என்று சொல்லி, இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் யாழ்ப்பாணக்காரர்களால் தான் முடியும். பேராசிரியர் வேல் நம்பி அவர்களை வருக, உங்கள் சிந்தனைகளை தருக என்று அழைக்கின்றேன். இந்த அருமையான நிகழ்வில் பாரதியின் பாடல்களை பற்றிய தலைப்புக்கு தலைமை தாங்கும் பாரதிக்கு என் முதல் வணக்கம். கூடல் நகரிலே கூடி வாதம் செய்ய வந்த என் அணியினரே, எதிரணியினரே, அரங்கிலே இருக்கக்கூடிய பெருமைக்கும் சிறப்புக்கும் உரிய சான்றுடைய பெரியோர்களை உங்கள் அனைவருக்கும் எனது சுருக்கமான வணக்கம். முதலிலே தெய்வானை அவர்கள் இங்கே தொடுத்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு என்னிடத்திலே இருக்கிறது. அதுக்கு தானே வந்திருக்கீங்க. நான் நினைச்சேன், முருகன் தமிழை வளர்த்ததிலே முக்கியமானவன், வீரத்துக்கும் அவன் வித்தானவன், ஆனால் வள்ளி தெய்வானையை மனம் முடித்தவன். அதனால் அந்த வள்ளிக்கு பின்னர் வந்த தெய்வானைக்கு காதலிலே சில வேளைகளில் ஏதும் இடர்பாடு இருக்குமோ எனக்கு புரியவில்லை. வள்ளிக்கு பின்பல்ல, வள்ளிக்கு முன் வந்ததனால் பின் வந்தவளால் காதலிலே பிரச்சனை இருக்கும் என்று சொல்ல வருகிறேன். இங்கே தெய்வானை அவர்கள் சொன்னார்கள், பாரதியார் பிறந்த காலம் ஒரு அடிமைத்தனத்திலே இந்த சமூகம் மூழ்கி போய் இருந்த காலம்.
அடிமைத்தனத்தை ஒழித்து இங்கே ஒரு விடுதலையை கொண்டு வர வேண்டும் என்று துடித்த பாரதியாருடைய பாடல்களில் அவன் காதலை தீட்டுவானா இல்லை வீரத்தை தீட்டுவானா என்பதுதான் கேள்வி. அம்மா, இந்த நாட்டின் மீது அவனுக்கு காதல் இல்லை என்று இருந்தால் அந்த நாட்டினுடைய விடுதலையை பற்றிய சிந்தனையே அவனிடத்தில் வந்திருக்காது. ஆக காதல்தான் வீரத்தையும் விடுதலையையும் அவனுக்கு உணர்வாக கொடுத்ததே அன்றி வீரம் காதலை கொடுக்கவில்லை, காதல் வீரத்தை கொடுத்தது. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். இந்த நாட்டில் இருந்து விடுதலையை பெற வேண்டும், அதற்காக நாம் வீரம் தெரிந்தவர்களாக வாழ வேண்டும் என்றால் வீட்டுக்குள்ளே இருக்கின்ற அத்தனை மாந்தர்களும் வீரத்தோடு வெளியே வாருங்கள், உள்ளே தூங்குவது உங்களுக்கு எதற்கு என்று அவன் அப்படி பலவிதமாக பாடியிருக்கலாம். என்ன பாடினான்? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, எம் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே என்று தானே சொல்லுகிறான். இந்த நாட்டின் மீது பற்றினை ஏற்படுத்தினால் மட்டும்தான் நாட்டின் விடுதலைக்காக வீரத்தோடும் நம் மக்கள் முன்வருவார்கள் என்று அவன் எண்ணியிருக்கிறான். அந்த பற்றை ஏற்படுத்துவதற்கு அவன் எடுத்த ஆயுதம் இந்த உலகிலே ஒருவனுக்கு தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் இருக்கிற அன்பு காதலை போல உயர்வானது வேறு எங்குமே இருக்க முடியாது. அதனால் தான் அவன் சொன்னான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடு. அப்படிப்பட்ட அன்புக்கு உரியவர்கள் சந்தோஷமாக இருந்த இந்த நாட்டை அந்நியர்களிடம் விலை கொடுக்க போகிறாயா என்று அவன் வீரத்தை தட்டுவதற்கு காதலை ஆயுதமாக கடைபிடித்திருக்கிறான் என்று சொன்னால், காதல்தான் வீரத்தை நோக்கி இழுத்துச் சென்றிருக்கின்றது என்பது என்னுடைய முதலாவது அவருடைய கருத்துக்கான எதிர்வாதம். இங்கே காதல் பாடல்களில் வீரம் விழிந்ததே அன்றி அவன் வீர காதலை பேசினானே அன்றி காதல் வீரத்தை பேசவில்லை என்று அதற்கு நான் முதலாவது பாடலிலேயே நான் சொல்லிவிட்டேன். இந்த இடத்திலே நான் வருகிற பொழுது இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டி இருக்கிறது என்னவென்றால், காதல் என்ற ஒன்று இல்லை என்றால் வீரம் என்பது வீறிட்டு பாய முடியாது. அதனால்தான் நம் முன்னோர்கள் குழந்தையை பார்த்து உன் தாய் முளைப்பால் வீர நெஞ்சில் பாயவில்லையா என்று பாடினார்கள். தாய்ப்பால் வீரத்தை கொடுப்பதற்கு முன்னால் பாசத்தை கொடுக்கும். அந்த பாசத்தோடு சேர்ந்துதான் வீரம் வளர்க்க முடியுமே அன்றி வீரத்தினோடு காதலை பாசத்தை வளர்க்க முடியாது என்பது அர்த்தம். இங்கே பாரதி ஒரு இடத்திலே சொல்லுகிறான், காதலிலே இன்பமெய்தி கழித்து நின்றால் கனமான மன்னவர் போர் எண்ணுவாரோ. ஆகவே காதல் என்ற ஒன்று இருக்குமாக இருந்தால் போர் என்ற ஒன்றை இந்த மண்ணில் இல்லாது போய்விடும். போர் இல்லாது போகிற பொழுது வீரத்தை பற்றி நாங்கள் சிந்திக்க தேவையில்லை. ஆனால் காதல் என்ற ஒன்று வீரத்தை நோக்கி நம்மை நகர்த்துகிறது. இன்னொன்று, வீரம் மிக தேவையாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் காதல் வருகிற பொழுது அந்த வீரத்தை அது தடை போட்டு விடுகிறது என்று சொன்னால், இப்ப சொல்லுங்கம்மா, காதலுக்கா வீரத்துக்கா பெரிய வீச்சு இருக்கிறது என்று சொல்லி எகிப்து நாட்டினுடைய சாம்ராஜ்யம் எரிந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? கிளியோபெட்ராவினுடைய மூக்குத்தான் காரணமாக இருந்தது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே காதல் வீரத்தையும் மிக வேகமாக இழுத்துச் செல்லக்கூடியது என்ற அடிப்படையில் இவருடைய இந்த வாதத்தினை நான் இப்பொழுது முறியடிக்கிறேன். இரண்டாவதாக, இந்த தமிழர்கள் மீது பாரதிக்கு சினம் வந்தது ஏன் என்று கேட்கிறார். அதாவது எருமைகளாக இங்கே இருந்திருக்கிறார்கள் என்று அவர் அருமையாக பாடலை சொன்னார், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அந்த பாரதி அப்படி தமிழன் மீது சினந்து பாடுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், எம் தமிழன் இப்படி இன்னொருவனுக்கு அடிமைப்பட்டு சமூக ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாகி வாழா இருக்கக்கூடாது, அவன் நல்ல ஒரு துடிப்புள்ள சுதந்திரமுள்ள ஒருவனாக இருக்க வேண்டும் என்று அந்த மக்கள் மீது அவனுக்கு காதல் வந்ததன் காரணத்தினால்தான் அந்த நிலையிலிருந்து தவறுகின்ற பொழுது அவனுக்கு சினம் வந்தது என்று சொன்னால் அங்கு கூட காதல் தான் காரணம். ஒரு சின்ன உதாரணம், வீதியில் போகிற பொழுது ஒரு ஆக்சிடென்ட், யாரோ ஒருவன் விழுந்து வண்டி நெரிச்சிட்டுது, கொஞ்சம் ஓரமாக நின்று பார்ப்போம், அவ்வளவுதானே. அல்ல கொஞ்சம் போகிற பொழுது மற்றவர்கள் மறைச்சா திரும்பி போடுவோம். நாங்கள் வீதியில் போகிற செல்ஃபி எடுப்போம் கூட. நீங்க செல்ஃபி எடுப்பீங்களாமா? இப்ப நம்ம சொந்த பிள்ளை வீதியில் ஆக்சிடென்ட் ஆகியிருக்குது, மற்றவன் வந்து சன நெரிசல் என்று மறைச்சா நீங்க நிற்பீங்களா? எம்மை உந்தி தள்ளுவது அங்கே இருக்கிற காதல். அந்த காதல் உணர்வு தான்
இந்த வீரத்தை நோக்கி பாரதியை வீறுநடை போட செய்தது என்ற உண்மையை நாங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது. இங்கே தெய்வானை அவர்கள் சொன்னார்கள், காளியை பற்றி பாரதி பாடினானாம், ஏனென்றால் காளியிடம் அத்துணை வீரம் இருக்கிறது என்று சொல்லி. அம்மா தெய்வானை அவர்களே, அந்த காளியையே காதல் வசப்படுத்தினவன் பாரதி என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்கள். ஆகவே பாரதி இயற்கையின் மீது காதல் கொண்டான், அதேபோல் குழந்தையின் மீது காதல் கொண்டான், தெய்வத்தின் மீது காதல் கொண்டான். இன்பமாகிவிட்டாய் காளி, என் உள்ளே புகுந்தாய், பின்பு நின்னையல்லால் காளி பிரிது நானும் உண்டோ என்று பாடுகிற அளவுக்கு காளியின் மீதே காதல் வசப்படுத்தினவன் அந்த காதலின் ஊடாகத்தான் அவளிடத்திலிருந்து வீரத்தை பெற துடித்திருக்கிறான் என்பது என்னுடைய வாதம். அன்பு தந்து விட்டாய் காளி, ஆண்மை அளித்து விட்டாய் அப்படின்னு அந்த நீங்க சொன்னதுக்கு அடுத்து. ஆமாம், அவை அடிப்படையிலே நான் சொல்லுவது என்னவென்றால், காதல் வசத்தினால், அதாவது அன்பு இருக்கின்ற பொழுது எவரையும் வசப்படுத்தி கொள்ள முடியும், அதனால் நாம் எதிர்பார்ப்பதை நிறைவு செய்ய முடியும் என்பது அதனுடைய யதார்த்தம். இங்கே விடுதலை வீரர்கள் மாண்டு பின்னர் செல்லுகிற பொழுது எல்லோரும் பாரதியாருடைய வீரப்பாடல்களை பாடிக்கொண்டு போனார்களாம். நான் கேட்கிறேன், ஒரு சின்ன உதாரணம் என்னவென்றால், இந்த நேரங்களிலே கூட இன்றும் கூட நாங்கள் பாரதியாருடைய பாடல்களை அந்தந்த நேரங்களில் பாடுகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் உங்களிடத்திலே இருக்கிற வீரம் அல்ல, பாரதியின் பாடல்களில் எங்களுக்கு இருக்கிற காதல் தான் அதற்கு காரணமே அன்றி வேறு எதுவும் இல்லை. இல்லை என்றால் பாரதியார் மட்டுமா இந்த உலகிலே வீரத்தை பற்றி பாடியிருக்கிறார்? பாரதியாருடைய பாடல்கள் தவிர்த்த வேறு அறிஞர்களுடைய வீர பாடல்களை அவர்கள் ஏன் பாடவில்லை? பாரதியாருடைய பாடலின் மீது இருந்த காதல் தான் அம்மா இதற்கும் காரணம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அதேபோல் பாஞ்சாலி சபதத்தை பற்றி சொன்னார்கள். அவர் சபதம் என்று சொன்னார், அங்கு கூட வீரம்தான் இருந்தது என்று சொல்லி அந்த பாஞ்சாலி சபதத்தினூடாக கண்ணபிரானோ அல்லது மகாபாரதமோ அல்லது பாரதியாரோ எங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி என்ன தெரியுமா? காதல் என்பது இவர்கள் சொல்லுவதை போல ஆண் பெண்ணிடத்திலே இருக்கிறது மட்டுமல்ல. காதல் குழந்தையினிடத்து, தெய்வத்தினிடத்து, இளையவர்களிடத்து, முதியவர்களிடத்து, மண்ணினிடத்து வருவதுதான் காதல். அந்த பாஞ்சாலி துரியோதனன் துச்சாதனன் துகிலை உரிந்து இழுக்கின்ற பொழுதெல்லாம் அவள் என்ன செய்தாள்? அந்த துகிலை பதிலுக்கு இழுத்து கொள்ளவில்லை, அப்படியே நின்று கண்ணா கண்ணா என்று தனது 2 கரங்களையும் கூப்பி வணங்கினாலே அந்த கண்ணன் மீது கொண்ட காதல் தான் அவளுடைய மானத்தை அந்த இடத்திலே காத்தது என்று சொன்னால், காதல் தான் அங்கு வீரத்தையும் தாண்டி அவருக்கு உதவி செய்திருக்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே சொல்ல விரும்புகிறேன். நிறைவாக, பாரதியின் பேனா மையிலிருந்து வெளிவந்தது காதல், அவர் குருதியிலிருந்து வந்தது வீரம் என்று சொன்னார்கள். யதார்த்தமான ஒரு உண்மையை நாங்கள் பார்க்க வேண்டும். நான் நினைக்கிறேன், பாரதியம்மா, பாரதியார் பள்ளி சிறுவனாக இருக்கின்ற பொழுது மிக குறைந்த வயதிலேயே அவருக்கு ஒரு காதல் வந்தது. அந்த காதலை பெற்றோர்கள் வேறு வேறு காரணங்களில் அது நிறைவேறாமல் போய்விட்டது. அன்றிருந்து அவனுடைய உடம்பில் உள்ள குருதியின் ஒவ்வொரு துணுக்குகளிலும் ஓடிக்கொண்டிருந்தது அவனுடைய காதலே அன்று வீரமல்ல. அந்த காதல் தான் கண்ணம்மா என் குழந்தையாக, கண்ணம்மா என் காதலனாக, கண்ணன் என் காதலனாக குயில் பாட்டிலே காதலை பற்றி சொல்லுவதற்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறது என்று சொன்னால், அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவனுடைய குருதியில் ஓடியது காதல், காதல், காதலே அன்றி வீரம் இல்லை என்பதை சொல்லி இன்னும் ஒரு சில உதாரணத்தோடு மட்டும் நான் இதை நினைக்கின்றேன். காற்றின் இடைவெளியே கண்ணம்மா இந்த காதலை எண்ணி கழிக்கின்றேன் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், இயற்கையில் எப்படி காதலை கண்டிருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். காதல் கொண்டனை போலும் மண் மீது கண் பிறழ்வின்றி நோக்குகின்றாயே, மாதர் பூமியும் நின்மிசை காதல் மண்டினால் இதில் ஐயம் ஒன்றில்லை, சோதி கண்டு முகத்தில் அவட்கே தோன்றுகின்ற புது நகை என்னே, ஆதி தாய் தந்தை நீவீர் உமக்கே 1000 தரம் அஞ்சலி செய்வோம் என்று சொன்னால், வீரத்தால் அஞ்சலி செய்கிறோமா இல்லை காதலால் அஞ்சலி செய்கிறோமா? இதைத்தான் வள்ளுவரிலே அல்லது கம்பனிலே அந்த காதல் இருவரிலும் எவர் தாம் முன் காதல் வஜப்பட்டார் என்று தெரியாது வந்த காதல் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுதெல்லாம் பாரதியாருடைய பார்வையை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், பாரதியார் புத்தகத்தை எடுத்து
அதிலே இருக்கிற கவிதைகளுக்குள்ளே காதல் மொழிகிறதா வீரம் மொழிகிறதா என்று மட்டும் நான் பார்க்கவில்லை. அந்த பாடல்கள் பிற்காலத்திலே வந்த இலக்கியங்களுக்கெல்லாம் எப்படி பொருளுடைத்தாய் போனது என்று பார்க்கிற பொழுது இன்று வரை இருக்கிற சினிமா இலக்கியங்கள் வரை பாரதியின் பாடல்கள் காதல் இலக்கியங்களுடைய வளர்ச்சிக்கு கை கொடுத்தது என்றால் அதில் எந்த ஆச்சரியத்துக்கும் இடமில்லை. சொன்னார்கள், கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பெண்ணே, கண்டாலே கருக்கேத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. இதுக்குள்ள காதல், அந்த காதலினால் வரக்கூடிய அந்த விளைவுகள், அவர்களுடைய மாற்ற உணர்வுகளை சொன்னவன் இங்கே சொல்லுகிறான். பெண்ணொருத்தி அங்கு நின்றால் பேருவகை கொண்டுதான் கண் எடுத்தார், என்னை காணும் பொழுது நோக்கினேன், கணப்பொழுது நோக்கினேன், சற்றே தலை குனிந்தாள் சாமி, இவள் அழகை எற்றே தமிழில் இசைத்திடுவேன், கண் இரண்டும் ஆளை விழுங்கும் அதிசயத்தை கூறுவேனோ. இதுதான் இந்த காலத்து சினிமாவுக்கு பாரதியினுடைய காதல் பாடல்கள் கை கொடுத்திருக்கிறது என்றால், பெண்ணே உந்தன் மெல்லிடை கண்டேன், அடடா அந்த பிரமன் கஞ்சனடி, சற்றே நிமிந்தேன் தலை சுத்தி போனேன், ஆகா அவனே வள்ளலடி என்பதை இங்கே சற்றே தலை குனிந்தேன் சாமி, இவள் அழகை எற்றே தமிழில் இசைத்து பாடுவேன் என்று சொல்லுகிறார் என்றால், பாரதியாருடைய பாடல்களில் அவர் எழுதியிருக்கக்கூடிய பாடல்களை தாண்டி அதற்கு அப்பாலே வந்த இற்றை காலத்து இலக்கியங்கள் வரை காதல்தான் மிகவும் அடிநாதமாக இருந்திருக்கிறது என்பதை வைத்துக்கொண்டு பாரதியாருடைய பாடல்களில் மிகவும் ஆழமாக வேரூன்றி மிளிர்ந்து மற்றவர்களையும் ஈர்த்து இழுப்பது வீரம் அல்ல, காதல் காதல் காதல், அந்த காதல் போயில் சாதல் சாதல் என்று சொல்லி இந்த ஒரு பாடலிலேயே இந்த காதல் தான் மேலோங்கி நிற்கிறது என சொல்லி, அம்மா நீங்கள் காதல் தான் என்று இங்கே தீர்ப்பு வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏனெனில் அந்த காதல் கொள்ளையில் மயங்கி இருக்கிற இந்த சமூகம் நாளை காதல் இல்லாத சமூகத்தை தவறான வழிக்கு இட்டுச் செல்வதற்கு காரணமாகிவிடலாம் என கூறி அரிய வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த பட்டிமண்டபத்திலே என்னோடு சேர்ந்து வாதிடுகின்ற அன்பு நண்பர்களே, அவைக்கண் வீற்றிருக்கக்கூடிய மாட்சிமை மிக்க பெரியோர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் எல்லோரையும் இருகரம் கூப்பி பணிகிறேன். மெகா தொலைக்காட்சி வாயிலாக இந்த நிகழ்ச்சியை யாழ்ப்பாணத்திலும் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூழலிலே எங்கள் மண் சார்ந்த உணர்வுகளை பாரதி பாடலோடு பொருத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் உணர்வுகள் உரிமைகள் கேட்ட மண் எங்கள் மண். அந்த மண்ணிலே இருந்து வந்தவனுக்கு தெரியும் அந்த கவிஞனுடைய உணர்வு எப்படி இருந்திருக்கும் என்று. ஆக ஒரு உரிமை கேட்ட உணர்வு கேட்ட மண்ணிலே காதலை நேசிப்பார்களா அல்லது வீரத்தை நேசிப்பார்களா கவிஞர்கள் என்று பார்த்தால் நிச்சயம் அவனுடைய பாடலிலே வீரம்தான் விளைந்திருக்கும், வீரம்தான் வேரோடி இருக்கும். அன்பிற்கினிய நண்பர் பேராசிரியர் வேல் நம்பி அவர்கள் இங்கே ஒரு பாடலை குறித்து காட்டினார். அவர் எதற்கெடுத்தாலும் எதையும் காதல் 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 என்றே பார்த்து கொண்டிருக்கிறார். நான் நினைக்கிறேன் கூடலுக்கு வந்த போடல் நேற்று மதியத்திலே இருந்து ஒரே போடல், எழும்ப முடியாத அளவிற்கு உண்டிகளால் உபசாரம் செய்கிறார்கள், ஒரே போடல். அதனாலே எங்கள் மீது அவருக்கு ஒரு சாடல். அன்புக்கினியவர்களே, காதல் என்று வருகின்ற பொழுது, அம்மா நான் உன்னை காதலிக்கிறேன் சொல்லலாமா? இல்லை நான் போய் ரோட்டிலே இருக்கக்கூடிய பிச்சைக்காரனை பார்த்து, பிச்சைக்காரனே நான் உன்னை காதலிக்கிறேன் சொல்லலாமா? இல்லையே. அதற்குத்தான் தமிழிலே சில சொற்களை கையாட்சியாக வைத்திருக்கிறார்கள். காதல், அன்பு, பாசம், பக்தி. இறைவன் மீது, மீனாட்சி மீது நான் கொள்வது பக்தி, என் மனைவி மீது நான் கொள்வது காதல், பிற பெண் ஒருத்தி மீது நான் கொள்வது அன்பு. ஆக இவற்றிற்கிடையிலே வித்தியாசம் இருக்கிறது. பாரதியும் அத்தகைய சொற்கையாட்சிகளை பயன்படுத்தி இருக்கிறான். ஆகவே காதல் 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 என்று எதையும் தங்களுக்கு வசமாக வளைத்து கொள்வது தப்பு
என்று இந்த அணியினரை பார்த்து சொல்கிறேன். பெருமக்களே, இவ்வளவு அன்பாக தவறை கண்டிக்கிற பண்பை யாழ்ப்பாணத்திலிருந்து தான் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பெருமக்களே, தமிழிலே தமிழ் இலக்கணம் பஞ்ச இலக்கணத்திற்கு உரிமை கொண்டது. இன்றைக்கு இலக்கணத்திற்கு பஞ்சம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று இந்த இலக்கணத்தினுடைய 5 கூறுகளையும் சுட்டுவார்கள். பொருள் இலக்கணத்தினுடைய முக்கியமான கூறு அகம், அடுத்தது புறம். இப்போ இங்கே நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வி அகம் புறம் என்கின்ற நிலையிலேதான் பார்க்கப்பட வேண்டியது. எதிரணியினர் வந்து அகமா புறமா என்று பார்க்காமல் அறம் புறம் என்று அறம்புறமாக பேசுகிறார்கள். அகம் என்பது காதலை குறிப்பது, புறம் என்பது வீரத்தை குறிப்பது. இப்பொழுது கேள்வி, மிளிர்வது. மிளிர்வது என்றால் வெளிப்படையாக தெரிவது என்பது தானே பொருள். வெளிப்படையாக தெரிவது உள்நிறுத்தி காணக்கூடிய காதலா அல்லது வெளிப்படையாக தெரியக்கூடிய புறம் சார்ந்த வீரமா? இதுதான் கேள்வி. ஆக பாரதியினுடைய பாடல்களுக்குள்ளே வெளிப்படையாக மிளிர்வது புறம் ஆகிய வீரம் என்பதுதான் எங்களுடைய பார்வை. அன்பிற்கினியவர்களே, இந்த நாட்டை தாய்நாடு என்றுதான் சொல்கிறோம். எதையும் அன்னையாக பார்ப்பது தானே வழக்கம். தாய்நாடு, தாய் மண், தாய் 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 என்று எதையும் பெண்மையாக பார்க்கிறோம். ஏனென்று கேட்டால் அந்த பெண்மையிடம்தான் இரக்கம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, கருணை இருக்கிறது, காதல் இருக்கிறது. ஆனால் இதை உணர்ந்து தான் மக்களுக்கெல்லாம் வீரத்தை ஊட்ட வேண்டும் என்று விளைந்த பாரதி என்ன பேசினான் என்றால், செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்றவன் தந்தையர் நாடென்னும் போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று தந்தையாக கண்டான். நாட்டை தாயாக காண்கின்ற சூழலிலே தந்தையாக தந்தையர் நாடு என்று அவன் பார்த்திருக்கிறான் என்றால் அந்த வீரம் தந்தையிடம் தான் இருக்கிறது. ஆண்மை வழி தான் அந்த வீரம் இருக்கிறது என்பதற்காகத்தான் தந்தையாக இந்த நாட்டை அவன் பார்த்தான். நண்பர் அவர்கள் சொன்னார்கள், அதற்கு முன் பேசி அனுக்கிரகாவும் பேசினார். காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல். நம்ம ஊரில் ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி வாழ்க்கையை வெறுத்து கிணற்றிற்குள்ளே விழுந்து தற்கொலை செய்யலாம் என்று நின்று கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன பையன் போனான், அவனுக்கு வேடிக்கையாக இருந்தது. அவன் சொன்னான், ஆச்சி, கிணற்றுக்குள்ளே விழுவதற்கு என்ன தாமதம், விழுந்து விடுங்கள், நான் ஒரு முறை பார்க்க வேண்டும். இந்த பையன் ஆசைப்படுகிறான். இப்போ இந்த வயோதிப மூதாட்டி கிழவி பேசினாள், விழுந்து விடலாம் தான், ஆனால் மருத்துவர் சொல்லி இருக்கிறார் பச்சை தண்ணியிலே குனிக்க கூடாது. ஆனபடியால் தான் யோசிக்கிறேனடா மகனே பேசினார். அதாவது சாவதற்கு கூட ஒரு வீரம் வேண்டும். காதல் 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 போயின் சாதல் சாதல் என்று சாதலை பற்றி சொல்கிறான் என்றால் அதற்குள்ளே ஒரு வீரம் இருக்கிறது அல்லவா? அப்படி செயற்படுத்தி காட்டுவதற்கும் ஒரு வீரம் வேண்டும். ஆகவேதான் பாரதியினுடைய பாடல்களுக்குள்ளே அந்த உணர்வு, உள் நுழைந்த உணர்வு எது என்று கேட்டால் வீரம் என்று நாங்கள் பேசுகிறோம். அந்த பாட்டி விழுந்தாங்களா இல்லையா கடைசியில்? அதை முடிய சொல்கிறேன். அந்த வீரம் இருந்தால்தான் அது சாத்தியப்படும். பெருமக்களே, இங்கே ஔவையினுடைய ஒரு வாக்கு இருக்கிறது. எது காட்சி என்றால் ஒன்றாக காண்பதுவே காட்சி. சரி, ஔவையை பார்த்து கேட்கிறார்கள், எது வீரம்? எது வீரம் என்று கேட்டால் புலன் 5 வென்றான் தன் வீரமே வீரம். 5 புலன்களையும் வென்றவனுடைய வீரம் தான் வீரம். பாரதி சொல்கிறான், இந்த உலகத்திலே வாழ்கின்றவர்களுக்கு 4 கடமைகள் இருக்கின்றன. விநாயகர் நான்மணி மாலையிலே பேசுகிறான். கடமையாவன தன்னை கட்டுதல், தன்னை கட்டுதல். புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம். கடமையாவன தன்னை கட்டுதல், பிறர் துயர் தீர்த்தல், பிறர் நலம் வேண்டுதல், விநாயக தேவனாய் வேலுடை குமரனாய் நாராயணனாய் இப்படி எல்லாம் சொல்லி அந்த உலகலாம் காக்கும் ஒருவனை போற்றுதல்.
இப்படி 4 கடமைகளை சொன்னவன் முதலிலே வீரத்தை பற்றி சொன்னான். ஔவையினுடைய பார்வையிலே சொன்ன வீரத்தை தான் தன்னை கட்டுதல் என்று, புலன்களை ஒருத்தல், புலன்களை கட்டுதல், அதுதானடா வீரம் என்று வீரம் பற்றி எங்களுக்குள்ளே உணர்வூட்டினான் பாரதி. ஆகவேதான் பாரதியினுடைய பாடல்களுக்குள்ளே பெரிதும் விஞ்சி நிற்கிறது வீரம். வெற்றி வடிவேலன் அவன் வீரத்தினை புகழ்வோம், சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல். பக்தி பாடலுக்குள்ளும் அவன் பார்த்தது வீரம்தான். ஆகவேதான் பாரதியினுடைய பாடல்களுக்குள்ளே ஊடு புகுந்து நிற்பது வீரம். பாஞ்சாலி சபதம் பாடியவன் சூதிற்கு பாண்டவர்கள் இணங்கிவிட்டார்கள் என்பதை பார்த்து வேதனைப்படுகிறான். வேதனைப்பட்டவன் பேசுகிறான், ஐயகோ இதை யாதனை சொல்வோம், அரசரானவர் செய்வது உண்டோ, வென்று சூதினில் ஆளும் கருத்தை, ஐயகோ இதை யாதனை சொல்வோம், அரசரானவர் செய்வதொன்றோ, வென்று சூதினில் ஆளும் கருத்தை வையகம் இது பொறுத்திடுமோ, மேல் வானம் பொறுத்திடுமோ, பழி மக்கள் துய்ய கீர்த்தி மதிக்குலமோ நாம் தூ. வீரம், அந்த வீரம் அவனுடைய நெஞ்சத்திற்குள்ளே ஊடுருவி, இரத்தத்திற்குள்ளே ஊடுருவி நின்றதனால் தான் அவனாலே அப்படி பேச முடிந்திருக்கிறது. பாரதியினுடைய பாடல்களை நமக்கு இன்றைக்கு கிடைக்குமாறு செய்தவர்களுக்குள்ளே மிக முக்கியமானவர் பரளி சு நெல்லையப்பர் என்கின்ற பெரியவர். அவர் எதற்காக இந்த பாடல்களை பதிப்பித்தார் என்பதற்கு அவரே எழுதுகிறார். இந்த நாட்டிற்கு, தேசத்திற்கு வீரத்தை புகுத்த வேண்டும், வீரத்தை விளைவிக்க வேண்டும், வீரத்தை விளைவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான், விடுதலை உணர்வை மேலுறச் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதியினுடைய பாடல்களை நான் பதிப்பிக்கிறேன் என்று பரளிசு நெல்லையப்பரை எழுதிய பிற்பாடு லலிசன் வந்து எதை சொல்வது? நிறைவாக ஒரு செய்தி, எங்கள் மண்ணிலே விடுதலை உணர்வு மேலெழ வேண்டும் என்பதற்காக, விடுதலை உணர்வு மேலெழ வேண்டும் என்பதற்காக பாரதி பாடல்களைத்தான் அடிக்கடி அங்கே பிரசாரம் செய்தார்கள். அந்த பாரதி பாடல்களால் தான் எங்கள் சமூகம் உயிர்ப்பு பெற்றது. வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்கின்ற அந்த உணர்வு இன்றைக்கு ஈழத்தமிழர்கள் ஒவ்வொருவர் மத்தியிலும் இருக்கிறது என்றால் பாரதியினுடைய அந்த பாடல் தான் அதற்கு அடிநாதமாக இருந்திருக்கிறது. பாரதி தந்தது எங்களுக்கு வீர உணர்வு என்று சொல்லி அருமையான ஒரு வாய்ப்பு. யாழ்ப்பாணத்திலே இருந்து மதுரைக்கு வந்து இத்தகைய பட்டிமண்டபத்திலே கலந்து கொள்வதற்காக இந்த தெய்வ வாய்ப்பை, அப்படித்தான் சொல்வேன், தெய்வ வாய்ப்பை நல்கிய எங்கள் தமிழ் கோவில் பேராசிரியர் சாலமன் பாப்பையா ஐயா அவர்களுக்கும், பட்டிமன்றம் புகழ் ராஜா ஐயா அவர்களுக்கும், பாரதி மேடம் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. குறிப்பாக எங்களை இங்கே இணைத்து வைப்பதில் மிகவும் மூச்சாக செயற்பட்ட எங்கள் இந்திய துணை தூதர் அன்பிற்கினிய நடராஜன் சார் அவர்களுக்கும், எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து கம்பன் புகழை எங்களுக்குள்ளே இரத்தமாக ஓட வைத்திருக்கக்கூடிய கம்பபாரதி ஜெயராஜ் ஐயா அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.